அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவர் நம்மோடு பேசுவார். நாம் பேசுகிறதையும் அவர் கேட்பார். அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் டே, குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இதெல்லாம் வேதத்தில் இல்லை. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னு நியமித்து கொண்டிருக்கிறோம். நாட்களை நியமித்து கொள்ளுகிறவன் பக்தி விருத்திக்காகவும் அவரை நினைவு கூறுவதற்காக நியமித்து கொள்ளுகிறோம். யூதர்களுடைய மரண தண்டனை கல்லெறிந்து கொன்று சாகடிப்பாங்க. ஆனால் ரோமருடைய சட்டம் சிலுவையிலே அறைந்து மரித்த பின் அடக்கம் பண்ணுவார்கள். நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம வேதத்தின்படி நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த மணி துளிகள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கொடுக்க போகிற செய்தி வழக்கமாக எல்லா சபைகள்லேயும் ஒரே பகுதியிலிருந்து ஒரே டாபிக் தான் பேசுவாங்க. ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ். ஆனால் நான் இன்னைக்கு கர்த்தர் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசித்ததான மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நான் செய்திக்கு என்று கீவேர்டாக எடுத்துக்கொள்ளுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்தவர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலருகே கல்லை நமக்காக எவன் புரட்டு தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். இந்த பகுதியை தான் நம்ம கூட வேத பாடமாக வாசித்தோம். இதிலிருந்தே நான் செய்தியை எடுக்கிறேன். இன்னையுடைய செய்திக்கு தலைப்பு Who shall roll away the stone? இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த பெண்கள் அதிகாலையிலே போனாங்க, வாரத்தின் முதலாம் நாளிலே போனாங்க, சுகந்த வர்க்கம் இடும்படி போனாங்க. கல்லறைக்கு வரும்போது அவங்க சுகந்த வர்க்கம் இடுங்கிறது எதுக்காக வந்தாங்கன்னா, இயேசு இன்னும் உயிர் தெழல, டெட் பாடியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் இயேசு முன்னமே சொல்லியிருந்தால் 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த அளவுக்கு நம்பிக்கை வரலை. அவங்க பெண்கள் சுகந்த வர்க்கங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு, பலவீனமான அந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம பார்த்தோம், இந்த ரோம சேவகர்கள்லாம் ஒரு கல்லை புரட்டி வச்சு சீல் வேற வச்சுட்டு போனாங்க. இப்போ அந்த கல்லை புரட்டி தள்ளுறதுக்கு நம்மளால் முடியாது, நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? ஒரு டவுட்டோட கூட ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு வந்தாங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. Who shall roll away this stone? இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டுவான்? இதுதான் இன்னைக்கு டைட்டில். ஆனால் அங்கே தலையை உயர்த்தி பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. That stone was rolled away. ஸ்திரீகள் தலையை உயர்த்தினாங்க. சங்கீதம் 24:7, வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு பலவீனமான பாண்டங்கள் கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்கள். ஆனால் ஒரு கல், ஒப்ஸ்டக்கல், தடைக்கல் எதிரிடையாக நிற்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை ஆராதிக்க வரும்போது தடை ஏதாகிலும் இருந்தால் அதை நீக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது
இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் கரம் விரித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரம் விரித்து அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம வேதத்தின் வெளிச்சத்திலே ஒரு 4-5 தடை கற்களை நம்ம தியானிக்க போகிறோம். நான் முன்னமே சொன்னேன், குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், இது மிகுந்த பிரயோஜனம் இல்லை. நேற்றுக்கு நைட்டு தான் நான் இந்த மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். தேவனுடைய கிருபையினால் வேதாகம சாலையிலே பைபிள் காலேஜில் டீச் பண்ணுகிற எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தின்படி நான் இதை எடுத்திருக்கிறேன். முதலாவதாக கல், கட்டளையாய் இருந்த கல், த ஸ்டோன் ஆஃப் கமாண்ட்மெண்ட். கட்டளையாய் இருந்த கல், த ஸ்டோன் ஆஃப் கமாண்ட்மெண்ட். யாத்திராகமம் 31:18. சீனாயில் மலையில் அவர் மோசையுடைய பேசி முடிந்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இந்த பலகையில் எழுதினது யார்? தேவன், தேவனுடைய விரல். அங்கிருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கோபம் மூண்டவனாகி மோசஸ், யாத்திராகமம் 32:19, அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டான். கற்பலகையிலே 10 கட்டளைகளை தேவனே தன் விரலால் எழுதி கொடுத்தார். பவித்திரமாக உபவாசம் இருந்து ஜபிச்சு கொண்டு வந்ததை ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவர்கள் செய்ததான தேவ வசனத்துக்கு விரோதமாய் நடந்த காரியத்தின் நிமித்தம் அந்த கற்பலகைகளை அவர் உடைத்து போட்டார். மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கர்த்தர் சொன்னார், அப்படியே அதே மாதிரி பலகையை மறுபடியும் நீ இழைத்து கொண்டு வா. யாத்திராகமம் 34:28. அதே மாதிரி பலகைகளை இழைத்து கொண்டு வா, மறுபடியும் நான் உனக்கு அந்த கட்டளையை தருவேன். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். முதலாவது பலகையில் யார் எழுதுந்து? கர்த்தர். இப்போ யார் எழுதுந்து? மோசஸ். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போவே ஆண்டவர் முதலாம் உடன்படிக்கை முறிக்கப்படும், 2ஆம் உடன்படிக்கை எழுதப்படும். மாம்சத்தினால் வந்தவன் எழுதுவான் என்பதை வேதத்தில் ஆவியானவர் சூசகமாக அங்கே எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. முதலாவது எழுதினது தேவனுடைய விரல், 2வது எழுதினது புருஷன் ஸ்ரீனால் உண்டான மோசே என்ற ஊழியக்காரனுடைய மாம்ச விரல். இந்த பலகையை அவன் கொண்டு வந்து ஜனங்கள் முன்னாடி ஸ்தாபித்தான், பெட்டியிலே வைத்தான். ஓகே, இப்போ பாருங்க, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் என்று ஒன்று எழும்பும் பொழுது பழைய ஏற்பாடு நீக்கப்பட்டு புதிய ஏற்பாடு ஸ்தாபிக்கப்பட்டது. இது சத்தியத்தை நிழலாட்டமாக, டைப்பாலஜி நிழலாட்டமாக தேவன் அன்றைக்கே வேதத்தில் பதிவு செய்து வைத்தார். இப்போது புதிய ஏற்பாடில் அதனுடைய வெளிச்சம் இருக்கிறது. வாருங்கள் என்னோடு கூட. கொலோசியர் 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். புரியுதாப்போ? தேவன் எதை எழுதி கொடுத்தாரோ அது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் எதிரடையா இருந்துடுச்சு, விரோதமாயிடுச்சு. அதை இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த எழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை மாற்றினார். 2 கொரிந்தியர் 3:17, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால்
இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. இப்போ கற்பலகையில் எழுதின அந்த பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு வரும்போது மோசஸ் 40 days ஃபாஸ்டிங்கில் கர்த்தரோடு இருந்ததுனால அவன் முகம் பிரகாசித்தது, கற்பலகையும் பிரகாசித்தது. இப்போ கற்பலகையில் கற்பனை வந்தது, அவன் முகத்தில் பிரகாசம் வந்தது. இப்போ பாஸ்டர் மோசஸ் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஜனங்களை சந்திக்கிறார். இப்போ ஜனங்க சொல்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது, எங்களால் பார்க்க முடியலை, கண் கூசுகிறதுன்னு புகார் சொன்ன உடனே மோசஸ் ஒரு முகத்திரையை தன் முகத்தின் மேல் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. முக்காடு போட்டு ஊழியம் செய்த ஒரே ஊழியக்காரர் மோசஸ். அந்த மகிமை அப்படிப்பட்டதாய் இருந்தது. கற்களில் எழுதப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஊழியமா, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியமா. வனாந்தரத்தில் தேவனுடைய கிருபையால் வருஷிக்கப்பட்ட மன்னாவை புசித்தவர்கள் வனாந்தரத்தில் மரித்தார்கள். யோவான் 6 எழுதியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் ரிப்பீட் ஆகுது. இப்போ மறுபடியும் இன்னும் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:14 அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இந்த கற்பலகையில் எழுதின அந்த கல் அதுவே ஜனங்களுக்கு இடரலாக இருந்தது. ஒரு சட்டம் போட்டார், அந்த சட்டமே ஜனங்கள் இன்னும் இடறி போயிட்டாங்க. இப்போ கூட சில சட்டங்கள்லாம் கவர்மெண்ட் போட்டாலும் திரும்பவும் அப்போசிஷன் எழும்பும்போது சூட் ஃபைல் பண்ணும்போது அந்த சட்டமெல்லாம் வாபஸ் வாங்கப்படுகிறது. ஆனால் இவர் வாபஸ் வாங்க மாட்டார். போட்டால் போட்டது தான், சொன்னது தான். இப்போ அந்த கற்பலகைகளிலே கட்டளைகளை எழுதி கொண்டு வந்த மோசே முகத்தை ஜனங்க பார்க்க முடியலை. அப்படியானால் யெகோவா தேவனை எப்படி ஜனங்க பார்க்க முடியும்? ஒரு ஊழியக்காரன் முகத்தையே பார்க்க முடியல, அவன் கொண்டு வந்த கட்டளையையே கை கொள்ள முடியலை. அப்போ தேவனை எப்படி தரிசிப்பாங்க? தேவனுடைய கட்டளைகளை எப்படி கை கொள்ளுவாங்க? ஒரு இடத்துல ஜனங்களே சொல்கிறாங்க யாத்திராகமத்தில், ஐயோ இனி எங்களோட தேவன் பேசாது இருப்பாராக, தேவன் பேசுனா நாங்கள் செத்து போவோம், அதனால் மோசஸ் நீங்கள் பேசுங்க. ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பலகையில் எழுதப்பட்ட கட்டளை அவர்களுக்கு விரோதமாயிடுச்சு, தாங்க முடியாததாக, சகிக்க முடியாததாக, கை கொள்ள முடியாததாக மாறிவிட்டது. அதனால தான் அந்த கற்பலகை வைக்கப்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டுக்கு ஒரு தரம் பிரதான ஆசாரியன் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போவான். தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பிராயச்சித்தம் பண்ணுவான். உள்ளே போனவனே வெளியே வருவானா வரமாட்டான்றது சந்தேகம். அதனால தான் அவனுடைய இடுப்பில் காப்பு நாடா கட்டப்பட்டிருது. வெளியில் இருக்கிறவன் ஒரு கொம்பை உள்ளே விட்டு அந்த காப்பு நடவை இழுத்து டெட் பாடியை வெளியே இழுக்கணும். அப்படிப்பட்டது தான் அந்த கற்பலகை கல், த ஸ்டோன் ஆஃப் கமாண்ட்மெண்ட். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கிறேன், 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. The written commandment, the commandment was written in the stone. கொள்ளுது. இப்போ ஆவி உயிர்ப்பிக்குது. உங்களுக்கு தெரியும், the Old Testament fully law, LAW law. The New Testament fully LOVE love. பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன், ரத்தத்துக்கு ரத்தம்.
யெகோவா தேவனுடைய கட்டளை ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டார், சட்டத்தை போட்டார் அவர். ஏன்? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாயிரு. கடைசி குட்டி தீர்க்கதரிசி வரைக்கும் அவர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் தொடருது. அவருக்கு முன்னாடி எந்த சாய்ஸும் இல்லை, ஆப்ஷனே கிடையாது. நோ எக்ஸ்கியூஸ், மன்னிப்பு கிடையாது. அடி வெட்டு குத்து ரத்தம் தான். அதனால தான் அந்த கல்லிலே எழுதப்பட்டதான அந்த கட்டளை ஜனங்களுக்கு எதிரடையாய் இருந்தது. அதை மாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு ஜீவன் தானே தரணும், ரத்தத்துக்கு ரத்தம் தானே தரணும். நான் என்னையே தருகிறேன், என் ஜீவனை நான் தரேன், என் ரத்தத்தை இந்த ஜனங்களுக்கு தருகிறேன். சட்டமே கற்பலகையில் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு இதயமாகிய மாம்சமான சதையான பலகையில் எழுதப்பட்டது. The stone was rough, the heart was tender, soft. பழைய ஏற்பாடு கல்லில் பதியப்பட்டது, புதிய ஏற்பாடு இதயத்தில் எழுதப்பட்டது. நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். பழைய ஏற்பாடு கற்பலகையில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலேயே எழுதப்பட்டது. அதனால்தான் யூத ரோம போர் சேவகர்கள் முழுவதும் அடித்து உழுத நிலம் போல் ஆனது அந்த சரீரம். அந்த சரீரத்திலே வாங்கின ஒவ்வொரு கீறலும் அடியும் புதிய ஏற்பாட்டு கட்டளை. For your knowledge sake I am saying, முற்காலத்தில் கல்லில் டாக்குமெண்ட் கட்டளை எழுதுனாங்க. அதுக்கு பின் வந்த காலத்தில் செப்பு தகடுகளில் எழுதுனாங்க. இப்போ கூட நீங்கள் இந்த லைப்ரரி, இந்த ஆர்கியாலஜிலாம் பார்த்தீங்கன்னா செப்பு தகடுகளில் ராஜாக்கள் பட்டயத்தை டாக்குமெண்ட்டை எழுதுனாங்க. அதற்கு பின்பு வந்த காலத்தில் தோல் சுருளிலே எழுதினார்கள். அப்படி தானே? இப்போ ஸ்டாம்ப் பேப்பர், ஸ்டாம்ப் வெண்டார்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கும். இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுக்குது. இப்போ நம்முடைய புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது? கர்த்தர் யெகோவா எழுதி கொடுத்தது கற்பலகையில். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் தோலிலே எழுதப்பட்டது. அல்லேலூயா! அதனால்தான் அவர் தோலுக்கு தோல், இரத்தத்துக்கு இரத்தம், ஜீவனுக்கு ஜீவனாய் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா! இந்த நியூ டெஸ்டமெண்ட் டாக்குமெண்ட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்கின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா! 2 கொரிந்தியர் 3:3 ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாயிருக்கிறீர்கள். இப்போ யார்? இயேசு கிறிஸ்து தன் பாடியிலேயே டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு. பட்டா, இந்த அது பட்டா, இந்த என்ன சொல்கிறது, பத்திரம். இப்போ நீங்களும் நானும் இங்கே கவனிங்க, 2 கொரிந்தியர் 3:3 நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகி கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்குது. இப்போது புதிய ஏற்பாடில் நம்ம ஒரு டாக்குமெண்ட், அது யாருன்னா நம்ம உடம்புல இருக்கிறது. சென்ட் பவுல் கலாத்தியருக்கு அதனால தான் எழுதுவா, கிறிஸ்து இயேசுவின் பாடுகளின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய நியமத்தை சரீரத்திலே நாம் தரித்திருக்கிறோம். அல்லேலூயா! we carry his name in our own body. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஐயோ, அவன் மோசமானவன், பவுல் கொலை பண்ணுறவன், அரெஸ்ட் பண்ணுறவன், அவன் என் நாமத்து நிமித்தம் என்ன பாட அனுபவிக்கணும்னு நான் அவனுக்கு காட்டுறேன், நீ போய் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கு, காமன் இங்கிலீஷ் பைபிள், CEB, காமன் இங்கிலீஷ் பைபிள் வெர்ஷனில், he will carry my name, அவன் என் நாமத்தை சுமப்பான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆசாரியர்கள்
உடன்படிக்கை பெட்டி சுமந்த போல புதிய ஏற்பாடுல நீயும் நானும் அவர் நாமத்தை சரீரத்தில் சுமக்கணும். அந்த நேரத்தை, அந்த கமெண்ட்மெண்ட்டை, அந்த கட்டளையை சுமந்து கொண்டு போகிறோம். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல. I wanted to highlight this word. கல் பலகையினால அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை சொல்லும் போதே உடனே நீங்க எல்லாத்தையும் முழுசா சொல்றீங்க. இப்ப எங்க இருக்குது அந்த வசனம்? எங்கம்மா இருக்குது? உங்க இதயத்துல எழுதிட்டார் ஆண்டவர். டாக்குமெண்ட் கல்லுல இருந்தது, இப்ப எங்க வந்துடுச்சு? இருதய தோலுல வந்துடுச்சு, சதையில வந்துடுச்சு. ஹல்லேலூயா. The stone of commandment. இந்த கல்லை இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினால் புரட்டி தள்ளினார். That stone was rolled away. I conclude the point 1 now. I go to the second point. இரண்டாவது, the stone of punishment. தண்டனையாய் இருந்த கல், கற்பனையாய் கட்டளையாய் இருந்த கல் அகற்றப்பட்டு விட்டது. சிலுவையின் மேல் நமக்கு எதிரடையாய் இருந்ததை ஆணி அடித்து குலைத்தார். இப்போது தண்டனையாய் இருக்கிற கல், the stone of punishment. John Gospel chapter 8 verse 4 and 5. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4-5. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப பாத்தீங்களா, கற்பலகை வந்துடுச்சு. மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதிட்டாரு, அங்க கல்லுல எழுதுறாரு. நியாயப்பிரமாணத்தை எழுதியிருப்பாரு, தோலில் எழுதியிருப்பாரா? தோல் சுருள்ல எழுதியிருப்பார். இங்கேயும் மோசே பிரமாணம் வந்துடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நியாயப்பிரமாணம், பாவ பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணம் பாவ பிரமாணத்தை சுட்டி காட்டுகிறது. இவள் பாவம் செய்தால் இவளை கல்லெறிந்து கொல்லணும். முன்னமே சொன்னேன் நான், யூதர்களுடைய மரண தண்டனை கல்லெறிந்து கொல்லணும். ரோமர்களுடைய மரண தண்டனை சட்டம் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு கல்லறைக்கு வைக்கப்படும். இங்க சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? கல் அடிச்சிடலாமா? டேய், கையும் மையமா பிடிச்சினாக்கா ஒருத்தையும் பிடிச்சிருந்த இன்னொருத்த எங்க? ஆணாதிக்கம். அவனை விட்டான், இவளை பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்ப சொல்றாரு ஆண்டவர், உங்களில் பாவம் இல்லாதவன் அவர்கள் முதலாவது கல்லை எடுங்க. ஏன் அப்படின்னா, இவரு கல்ல அடிக்கலன்னா நீ நியாய பிரமாணத்துக்கு விரோதி. கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. கல்ல அடிக்க வேணான்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? நீங்க புதிய உபதேசத்தை கொண்டு வரீங்க. இப்போ ஆண்டவர் ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப லாஜிக்காக, ரொம்ப ஞானமா பேசுறாரு. சரி அடிங்கப்பா, உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ அவங்க அடிச்சுட்டு போங்க. உட்காந்துட்டு கணக்கெல்லாம் எழுதுறாரு. இவர் எப்பெல்லாம் மௌனமா இருந்தாரோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி செய்வார். சமுதாய புரட்சி செய்தவர் என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். அவர் கீழே உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. எவன் பாவம்லாம், இவன் மனசாட்சி குத்தப்பட்டவனாக கீழே போட்டு போயிட்டான். இங்க பாருங்க, மத்தேயு 5:17-18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத எங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுறதுக்கு வந்தேன். வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஒரு வார்த்தையும் எழுத்து உறுப்பு மாறாது. பிரமாணப்படி கல்லெறிந்து கொன்றால் இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் அல்ல என்று சொல்லிடுவாங்க. இப்போ அவர் டெக்னிக்கலாக, லாஜிக்காக, பிராக்டிக்கலாக டேக்கிள் பண்றாரு அந்த சிச்சுவேஷனை. இப்போ தலையினை உயர்த்தி பார்க்குற, என்னம்மா யாருமே காணோம், எல்லாம் போயிட்டாங்களா? ஆமா ஆண்டவரே, எல்லாம் போயிட்டாங்க. சரி, நானும் உன்னை கல்லெறிவது இல்லை, இனி பாவம் செய்யாதே. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மத்தேயு 9:6. பூமியில எந்த சுவாமிக்கோ, பாபாக்கோ, ஸ்ரீலஸ்ரீ, பூஜ்யஸ்ரீ, மாதாஜி, நங்க பாபா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என் ரட்சகராக இயேசுவுக்கு மட்டும்தான்
பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. அவளை கல்லெறிய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கல்லெறிகிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். ஆனால் அவரே, நான் கல்லெறிகிறது இல்லை, உன்னை ஆக்கினைக்குள் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, போய்விடு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையதெல்லாம் ஒழியும். நீங்கள் புதிய மனுஷனாகும்படி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவள் அன்றைக்கு இயேசுவை தரித்துக் கொண்டாள், புது சிருஷ்டியானாள், பழையதெல்லாம் ஒழிந்தது, சாட்சியாய் வாழ்ந்தாள். ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனால அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். முதலாவது கல் the stone of commandment, இரண்டாவது கல் the stone of punishment. தண்டனையா இருந்த கல்லை இயேசு கிறிஸ்து எல்லாரும் கீழே போடுங்கடா, கல் அகற்றப்பட்டது. the stone was rolled away. that prostitute பண்ணின ஸ்திரீ விடுவிக்கப்பட்டால், மன்னிக்கப்பட்டால். மூன்றாவதாக ஒரு ஸ்டோன், the stone of reproach, நிந்தனையின் கல். the stone of reproach, நிந்தனையின் கல். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 35, 36. this is also interesting. என்னாகமம் 15, 35, 36. கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும். இங்கே ஒரு சம்பவத்தை நான் நேரேட் பண்றேன். ஒரு மனுஷன் ஓய்வு நாளில் காலையில் கொஞ்சம் சுள்ளி பிறக்கணும். சுள்ளின்னா என்னது? கட்டை, விறகு, ஃபயர்வுட். இப்போல்லாம் கேஸ் டிமாண்ட் ஆயிடுச்சு. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரமெல்லாம் முள்ளு கல்லெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஐயா கேஸ் கூட இல்லாமல் இன்னும் சோறு தண்ணி இல்லாமல் பண்ண போகிறார். நம்ம ஐயா இல்லை, வேற ஐயா. அல்லேலூயா. சுள்ளி பொறுக்கிறான், ஓய்வு நாளில் பொறுக்கிட்டான். பார்த்துட்டாங்க. எப்பவுமே நம்ம ஆளுங்களை குற்றப்படுத்துறது எப்பவுமே பழக்கம் இல்லை, சைக்காலஜிக்கல். அவன் கண்ணுக்குள்ள உத்தரமே இருந்தாலும் எதிராளி கண்ணு திரும்ப இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானே. ஐயா சொல்லி பொறுக்கிட்டான். இப்போ என்ன பண்றது அவனை? இவங்களுக்கு எதுவும் தெரியல, இவங்களே செஞ்சிருப்பாங்க. இதை நேராக பாஸ்டர் மோசஸ் கிட்ட வந்துடுச்சு கேஸ். பாஸ்டர் மோசஸ்க்கும் ஒன்றும் தெளிவு பிடிபடலை, என்ன பண்றது இவனை. இவர் நேராக கர்த்தர்கிட்ட போயிட்டார். இப்போ கர்த்தரே சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார்கள். அப்போது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். என்னையா பாவம் பண்ணாவன்? என்ன பாவம் பண்ணாவன்? கொள்ளையடிச்சானா, கற்பழிச்சானா, திருடுனானா, என்ன பண்ணான்? ரொட்டி சுடுறதுக்கு 2 விறகு பொறுக்கணாங்க ஐயா. பிரமாணம் சொல்லுது ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கணும். சரி, தப்பு. ஓய்வு நாளில் பொறுக்கிட்டான். பிரமாணம் சொல்றது முந்தின நாள் நீ ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும். சப்பாத்தி, ரொட்டி, பொங்கலோ, தோசையோ, இட்லியோ மாவு அரைச்சி வச்சுக்கணும். நேற்றுக்கு அரைச்சி வச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டான். இன்னைக்கு பசிக்குது, வயிறு கிள்ளுது, என்ன பண்றது? கர்த்தர் ரொம்ப, நான் வக்கீலாக இருந்தேன்னா நேராக அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவேன். என்ன ஆண்டவரே, இது அநியாயம் தீர்ப்பா இருக்குது உமது. கல்லெறிஞ்சு கொல்லணும்னு வயிற்றுக்கு சாப்பாட்டுக்காக தானே அவன் சொல்லி பொறுக்கணும். அவனை எதுக்கு கல்லெறியணும்? ஜனங்கள் ஊராரெல்லாம் சேர்ந்து பாளையத்துக்கு புறம்ப வச்சு கல்லடிக்கணும், சாவணுமா? இந்த தீர்ப்பு நான் அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருப்பேன். கல் அடிச்சிட்டாங்கங்க, கொன்னுட்டாங்கங்க. இது என்ன மாதிரி அந்த கற்பனை கட்டளை, கல்லில் எழுதப்பட்ட கட்டளை ஏன் அப்படி அவ்வளவு கொடூரமா இருக்கு? ஏன் அவ்வளவு கொடூரமா இருக்கு? ஸ்டோன் ஆஃப் ரிப்ரோச், நிந்தனையாட்சி. அவன் பூமியில வாழவே முடியாதபடிக்கு தேவன் கொடுத்த கட்டளையே நிந்தனையா போச்சு. 2 கொரிந்தியர் 15, 17 முதல் 19. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையனெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்ப பாருங்க, அந்த மனுஷன் சொல்லி பொறுக்கிட்டான். இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல ஒருவன் சொல்லி பொறுக்கினாலும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை தேவனோடும் மனுஷனை இணைக்கிற ஒரு ரிகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவாக நாங்கள் நிற்கிறோம். தேவனுடைய நுகம் மெதுவாயும் லகுவா. ஜனங்களோட நுகம் அடிமைத்தன நுகம். கலாத்தியர்ல இருக்கு, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தேவன் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், ஜனங்கள் சொல்லுகிறதை தேவனுக்கு சொல்லுகிறோம். இப்ப நாங்கள் நடு நிற்கிறோம், மத்தியஸ்தராக, மீடியேட்டராக. எங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்தியன் பெனல் கோட் சொல்லுகிறது, நீ பிக்பாக்கெட் அடிச்சாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, கொலையே பண்ணாலும் சரி, உனக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். புதிய ஏற்பாடு ஊழியக்காரர்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக, நாங்கள் மத்தியஸ்தராக இருந்து செயல்படுகிறோம். எங்களுக்கு அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்காங்க. The stone of reproach was rolled away. நிந்தனையின் கல் புரட்டப்பட்டது. ஒருவேளை ஜனங்கள் சொல்லுவார்கள், ஆனால் இந்த நிந்தனையின் கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்றால் இயேசு கிறிஸ்து புரட்டி தள்ளுவான். உலகம் உங்களை ஃபிங்கர் காட்டும். ஏசாயா 58 நிபச்சொல், விரல் நீட்டுதல். சுட்டும் விரலால் எதிரை காட்டி குற்றம் சாட்டுகையில் மற்றும் 3 விரல்கள் உன் மார்பை காட்டுது. இன்னைக்கு உலகம் ஃபிங்கரிங் ஃபிங்கரிங் ஃபிங்கரிங், நிந்தனை நிந்தனை. ஆனால் கர்த்தரோ அந்த நிந்தனையின் கல்லை நீக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் விழுந்ததான நிந்தனை கில்காலிலே புரட்டப்பட்டது. யோசுவா என்ற தேவதாசன் கில்காலிலே அந்த ரிப்ரோச்சை, நிந்தனையை புரட்டினான். அவர்கள் எல்லாரும் சர்க்கம்சிஷன் செய்தார்கள். ஹல்லேலூயா. நான்காவதாக ஒரு ஸ்டோன், த ஸ்டோன் ஆஃப் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். த ஸ்டோன் ஆஃப் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அவிசுவாசமாய் இருந்த கல். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 40. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 40. அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள் கலங்கி கல்லறைக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றால். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். The stone of unfaithfulness, அவிசுவாசமாய் இருந்த கல். சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் அதிகம் விளக்க வேண்டியதில்லை. மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு குடும்பம், இயேசுவின் சிநேகிதர். லாசரு வியாதியாக இருக்கும்போதே மெசேஜ் போயிடுச்சு. ஆனால் தொலைவிலேயே இயேசு அது சொல்லிட்டார் சீஷர்கிட்ட, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதில்லை, மகிமைக்கு ஏதுவாய். இன்டென்ஷனாகவே 4 நாள் தாமதமாய் ஊழியமெல்லாம் முடிச்சுக்கிட்டு மெல்ல ஆடி அசந்து வரார். ஊர் வெளியில நிற்கும் போதே அம்மா பார்த்துச்சு, ஆண்டவரே, நீர் இருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க. எஸ், அஃப்கோர்ஸ், அது அறிவு. நான் இருந்தா உன் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான், நான் ஜெபம் பண்ணியிருப்பேன், ஹீலாயிருப்பான். கரெக்டு, உனக்கு அறிவு இருக்கு. ஆனால் அறிவு மட்டும் போதாது மகளே, விசுவாசம் வேணும். இன்னைக்கு உலகத்தார் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று. ஆனால் எத்தனை பேர் அறிந்து கொண்டவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்? எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறார்கள்? இந்திய தேசத்தில் மெத்த படித்த ஞானிகள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தேவன். அறிவு மட்டும் போதாது, விசுவாசம் வேணும், நம்பிக்கை.
இப்போ இயேசு வந்துட்டாரு, அவங்களோட கூட சேர்ந்து துக்கம் கொண்டாடினாரு, அழுது முடிச்சிட்டாரு. இப்போ கல்லறை கிட்ட வந்துட்டாரு. இப்போ கல்லறையாண்ட வந்து சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு. ஏன்? லாசருவை மரித்து 4 நாள் ஆனவனை எழுப்ப முடிந்த இயேசுவினால கல்லை அப்படின்னாக்கா போயிடாதா? இப்படின்னா போயிடாதா கல்லு? எடுக்க மாட்டேன்றார் அவரு. ஏன் அப்படின்னா, இந்த கல்லு நீங்க வச்ச கல்லு, அதனால நீங்க தான் புரட்டணும், இதை நான் புரட்ட மாட்டேன். ஏன்? நான் இருந்தா சாவ மாட்டேன்னு தெரியும்ல, நான் வர வரைக்கும் நீ டெட் பாடியை வச்சிருக்க வேண்டியது தானே. நீ உன்னுடைய ஆலோசனைப்படி, உங்களுடைய பாரம்பரியத்தின்படி கல்லறைக்குள்ள கொண்டு வச்சுட்டீங்க. இப்போ அந்த அவிசுவாசம் நீங்கணுமானா, அந்த அவிசுவாச கல்லை நீங்க தான் புரட்டணும். கல் புரட்டுங்க, நீங்களே புரட்டுங்க. நீங்க தானே வச்சீங்க, புரட்டியாச்சு. இப்ப சொல்றாரு, லாசருவே வெளிவா. சத்தத்தை 4 பேர் கேட்டான். பரலோகம் கேட்டது, உள்ள இருந்த லாசரு கேட்டான், சாத்தான் கேட்டான், கூடி இருந்து அங்க இருந்ததான அநேக யூதர்கள், இயேசுவுக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், அண்ணா காய்பா, ஆரிய சங்கம் எல்லாம் கேட்டுச்சு. லாசர் வரார். எப்படி வரார் தெரியுமா? இப்படியே கட்டப்பட்டவரா வரார். இப்ப இன்னொரு கமெண்ட்மெண்ட் வருது, கட்டை அவிழ்த்து விடுங்க. கட்ட நான் கட்டலையா, நீங்க தானே கட்டுறீங்க, அதையும் நீங்களே அவிழ்த்து விடுங்க. உயிரோட வந்துட்டாங்க அவன் வெளியில. ஆனால் கட்டி உள்ள வச்சிங்களே, நானா வச்ச சொன்னேன்? நான் சொன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை வந்துதா? ரியாக்ட் பண்ணுனா? ஒண்ணுமே பண்ணல. நான் வந்துகிட்டே இருக்கிறேன், நீங்க ஏன் வெயிட் பண்ணல? கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருங்கள், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கல, உங்க காலம் வந்தபோது நிறைவேற்றிட்டீங்க. இப்ப கட்ட அவிழ்த்து விடுங்க. நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போன போது 2 தரம் போயிருந்தேன். 2 தரமும் லாசரு கல்லறைக்குள்ள ரொம்ப கீழே, அது ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும். ஆனா கீழே போனவன 6-7 பேர் நிக்கலாம். திரும்ப மேலே ஏறி வருவோம், ஒவ்வொருத்தராக தான் வரணும். அங்க ஒரு லாசரு ஆலயம் ஒன்று இருக்கு, காலியா கிடக்குது. ஆராதனை கூட நடக்கிறது இல்லை அங்க. சரி, எனிவே இங்க பாருங்க, ஆண்டவர் நீர் இருந்தீரானால் என் பிரதர் மரிச்சிருக்க மாட்டான், இது அறிவு. ஆனால் இப்ப சொல்றாரு, நான் அப்பவே சொல்ல உனக்கு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்ன்னு நான் அந்த பாளையத்துல ஹைவேஸ்ல நின்று இருக்கும் போதே நான் உனக்கு சொன்னேனே, இப்ப மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன். ரிப்பீட் பண்றாரு, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். அந்த அம்மாக்கு தெரியுது, எல்லாம் அறிவு இருக்கு, நாலேஜ் இருக்கு. மரிச்சு நாளாச்சு, நாத்தம் எடுக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு, அதை நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நீங்க இன்னும் விசுவாசிக்கல இல்ல. இப்ப பாருங்க, லாசரு உயிரோட வந்த உடனே அந்த 11ஆம் அதிகாரம் இப்படி முடிகிறது. அங்கே சுற்றி சூழ நின்று கொண்டு துக்கம் விசாரிக்க வந்த எல்லா யூதர்களும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல பொறுமையாய், நான் முன்னமே சொன்ன மௌனமாய் இருக்கிறாரானால் அங்க ஒரு காரியம், ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகிறது. அங்கே ஒரு அற்புதம் நடக்க போறது. அங்க கூடி இருந்த எல்லா யூதர்களும் இந்த மரணத்தை உயிர் தெழுந்தவராய் கண்டவுடன் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று அந்த சாப்டர் முடிகிறது. ஹலோ, நமக்கு அறிவு இருக்கு, அறிவு வேற, அது புத்தக அறிவு. ஹிக்கின்பாதம்ஸ்ல போனா, இஎல்எஸ்ல போனா எவ்வளோ புக்கு இருக்குது, அதெல்லாம் அறிவு களஞ்சியம். இன்டர்நெட்டில் போனா, என்சைக்ளோபீடியா போனாக்கா நிறைய அறிவு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும்தான் விசுவாசத்தை கொடுக்கிறது, இந்த புத்தகம் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவர்களுக்குள் வந்தது. தேவன், இயேசுவே தேவன் என்று அங்க இருந்த எல்லாரும் ஒரு மாஸ் சால்வேஷனுக்குள்ள வருது. 4 நாள் இன்டென்ஷனல் லேட் ஆக்கி ஏன் வந்தாருன்னா, சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனே 4 நாள் தாமதமா ஏன் வந்தாருன்னு யாருக்காவது ஒரு டவுட் இருந்தா
கீழே இருக்கிற வசனத்தை படிச்சுக்கங்க. எல்லா யூதரும் விசுவாசிக்கும்படியாக அவர் தாமதமாய் வந்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, நீங்கள் அற்புதத்தை கண்டாலொழிய விசுவாசிக்க மாட்டீங்கயா. எங்களை மாதிரி இவாஞ்சலிஸ்ட் நாங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் போறோம் தெரியுமா, அங்கெல்லாம் அவுட் என்ன நடக்கும்? பிரேக் த்ரூ நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும். அது வரைக்கும் சபையில இருக்கிற உள்ள அடக்கி வச்சிருக்கிற ஆவியெல்லாம் வெளியில வரும், ஆடிக்கிட்டு வந்து முன்னாடி வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த அற்புதத்தை அவர்கள் கண்ணாலவே பிரசங்கம் பண்ணி நம்ப வைக்கிறத விட அவர்கள் கண்ணால காண்டு நம்ப வைக்கிறாரு. ஆண்டவருடைய அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆப்ரேஷன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அங்கே நடக்குது. எல்லா யூதர்களும் நம்பினார்கள். மை லாஸ்ட் பாயிண்ட், த ஸ்டோன் ஆஃப் வீக்னஸ். பலவீனமா இருந்த கல். ஆதியாகமம் 29:10-11. ஆதியாகமம் 29:10-11. யாக்கோபு தன் தாயின் சகோதரரான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். இங்க பாருங்க, இங்க ஒரு கல் புரட்டி தள்ளப்பட்டது. அவர் ஸ்பிரிச்சுவல் ஜேக்கப் ஜீசஸ் இஸ் ரிவீல்டு ஹியர். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய யாக்கோபு என்ற இயேசு கிறிஸ்து தன் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். அல்லேலூயா. யாக்கோபு மற்ற மந்தைக்கு தண்ணீர் காட்டவில்லை. ராகேல் சபை மணவாட்டி, அதனால்தான் ராகேலை முத்தம் செய்து அழுதார். ராகேல் சபை, ராகேல் இடத்தில் உள்ள மந்தை சபையார். யாக்கோபு ஜீசஸ் சபையின் தலைவர், மணவாளன். இப்போ சபைக்கு தண்ணி காட்டணும்னா, தண்ணி காட்டுறதுன்னா அந்த தண்ணி காட்டுறதில்ல, ஏமாத்துறது இல்லை. சபையின் தாகம் தீர்க்க வேண்டுமானால் கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை ராகேலால் புரட்ட முடியாது. The spiritual Jacob Jesus Christ only can roll away the stone. அவர் கல்லை புரட்டினார், மந்தை தண்ணீர் குடித்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், நீங்க கூட வாசிச்சீங்க வேத பாடத்துல, நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியத்தில் நடத்துவார். நீதி, நியாயம், தீர்ப்பு, இச்சை அடக்கத்தை குறித்து கண்டித்து விடுத்தார். பிரதர் வாசிக்கும் போது அதில் ஒரு வேர்டை நான் கவனிச்சேன், த அட்வொகேட் வில் கம். த டிரான்ஸ்லேஷன் ஐ நோட்டீஸ்ட் த பர்டிகுலர் சென்டென்ஸ், பர்டிகுலர் வேர்ட், த அட்வொகேட். சூப்பர். எனக்கு இன்னைக்கு தான் அது எத்தனை முறை படிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அன்னன்னைக்கு அதை வந்து அப்பப்போ பின் பண்ணி விடுவார் மைண்டில். அட்வொகேட், பரிசுத்த ஆவியை பெறுங்க. பாருங்க, யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய காலமாய் ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜேக்கப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தண்ணி கொடுப்பாரு. அந்த தண்ணி எப்படியா இருக்குமா? ஜீவகாலமெல்லாம் ஊறும். 2 தீமோத்தேயு 1:7, 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டபோது அச்சாரமாக ஒரு அட்வான்ஸ் அனாயிண்டிங் கொடுத்தாரு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த பின்னே நீங்க ஓடி போயிடாதீங்கப்பா, ஊழியத்துக்கு கடகடன் போயிடாதீங்க, எருசலேமில் வெயிட் பண்ணுங்க, அப்பர் ரூமில் வெயிட் பண்ணுங்க. இங்கெல்லாம் கூட நாங்கள் போயிட்டு வந்தோம், அப்பர் ரூமில் எருசலேமில். மேல் வீட்டில் காத்துருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கிலும் சாட்சியாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் போகும்போது ஊழியத்துக்கு ஆளுக்கு 1,00,000 1,00,00,000 கொடுத்துட்டு போகலை. கேபிட்டலே இல்லாமல் 2026 வரைக்கும் நடக்கிற ஒரே ஒரு பிஸ்னஸ் என்னன்னா இந்த சர்ச் மினிஸ்ட்ரி, சோல் வின்னிங் மினிஸ்ட்ரி மட்டும்தான். அன்னைக்கு ஆளுக்கு 1,00,00,000 கையில் கொடுத்து வச்சுக்கோங்கடான்னாக்கா அன்றைக்கே பிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு கேபிட்டல், த அனாயிண்டிங், த ராஜரீக அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் மாத்திரமே. யாக்கோபு தண்ணீர் காட்டினான். பேதுரு அன்னைக்கு கொர்நேலிய வீட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:44 பேசி கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் இறங்கினது. பிரசங்கத்தை கேட்கிற பொழுதே அபிஷேகம் இறங்கும். ஏனென்றால் இது புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம். எபேசியர் 1:13 சொன்னேன். சுவிசேஷம் கேட்கிறவங்க புதுசா கூட நீங்க வந்திருக்கீங்க, ஒருத்தர் சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வரும்பொழுது இயேசு மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அவர் தேவன்னு கொஞ்சம் அபிஷேகம் அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ளே கூட்டுன்னு வர்றாரு. ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் நிறைவான இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவான பலன் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. அன்னைக்கு அபிஷேகம், அன்னைக்கு கல் புரட்டப்பட்டது, அன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் இருக்கிறார். செய்தியை நான் முடிக்கிறேன். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆயுசு முடிகிறதுக்கு முன்னே நமக்கு மரணம் வருவதில்லை, அகால மரணம் வருவதில்லை, வியாதியின் மரணம் வருவதில்லை, தொற்று வியாதியால் மரிப்பதில்லை. இன்னமும் கொரோனாவெல்லாம் தாண்டி நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம கொண்டு கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இன்னும் வச்சிருக்காரு நம்மளை. அல்லேலூயா. கடைசியான கன்க்ளூஷன் வேர்டு ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீது சந்தையில் பிறந்தவும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஹல்லேலூயா. இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்ற சந்தேகம் இருந்தால் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. The stone was rolled away. கல் புரட்டி தள்ளப்பட்டது. அது கட்டளையா இருந்த கல், தண்டனையா இருந்த கல், நிந்தனையா இருந்த கல், அவிசுவாசமாய் இருந்த கல், பலவீனமாய் இருந்த கல் அகற்றப்பட்டது. இன்னைக்கு நாம் எல்லாரும் பலவான்கள், ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்கள். சங்கீதம் 92:10 படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், புது எண்ணெயினாலே நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள்.